குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், நீயும் தெரிஞ்சுக்கணும்னா உடனே இந்தியாவா. இத படிச்சதும் மிதுனா கடுப்பாகிடுறா. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு அந்த கடிதத்தை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறா. மிதுனாவோட குழந்தைய பாத்துக்கிற பெண்ணு மேரி ஜாக்லின் வரா. அவ இப்போ அவளுக்கு நல்ல தோழி மாதிரி. மேரி, என்னாச்சு மிது? மிதுனா, அதை விடு, சஞ்சய் தூங்கிட்டானா? மேரி, ஆமா, இப்போதான். அந்த நேரத்துல திரும்பவும் காலிங் பெல். மேரி கதவை திறக்கிறா. மேடம், மிஸ் மிதுனா, உங்களுக்கு பேங்க்ல இருந்து கொரியர். மிதுனாவுக்கு உடனே புரிஞ்சிடுது, இது அப்பாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த பேங்க்ல ஒரு வழக்கம் இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டா அவரோட பேங்க் கணக்கு விவரம் அவரோட வாரிசுக்கு தான் வரும். மிதுனா அத டேபிள்ல போட்டு அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் தான்னு சொல்றா. மேரி, பிரிச்சு பார்த்தாதான் என்ன? மிதுனா, அப்பா என்ன பெருசா வச்சிருக்க போறாரு, விடு. பட் மேரி, சார் எவ்வளவு வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் என விடாமல் பிரிக்கிறா. பிரிச்ச உடனே அப்படியே உறைந்து நிற்கிறா. என்னாச்சு